இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாட்டினுடைய 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய இராணுவம் ஒரு பிரம்மாண்ட பேரணியை தலைநகர் டெல்லியில் நடத்தி முடிச்சிருக்கு. இந்த பிரம்மாண்ட பேரணி மட்டும் இல்லை, இந்த குடியரசு தின நிகழ்வில் இந்திய இராணுவம் பற்றின சில ஆச்சரியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தலைநகர் டெல்லியில் நடந்த இந்த பிரம்மாண்ட பேரணியில் இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ அணிவகுப்பில் 80% மேலே டிஸ்பிளே செய்யப்பட்ட ஆயுதங்கள் முழுக்க இண்டிஜீனஸ் தொழில்நுட்பத்தை கொண்டவை. அதாவது முழுக்க இந்தியாவிலேயே தயாரான ஆயுதங்களை தான் பெரும்பாலும் இந்திய இராணுவம் காட்சிப்படுத்தி இருந்தது. என்ன மாதிரியான ஆயுதங்கள் அப்படிங்கிறத சில உதாரணங்களை நம்ம பார்த்துடலாம். ஒன்று, DRDOவால் வடிவமைக்கப்பட்ட அட்டாக்ஸ் ஆர்ட்டிலரி. இது ஒரு ரீசண்டான ஆர்ட்டிலரி, ஒரு அதிக வலிமை கொண்ட ஆர்ட்டிலரி. எல்லை பகுதியில் தேவைப்படும் பொழுது ரொம்ப எளிதில் அங்கே கொண்டு போய் பணியில் அமர்த்தி எதிரி இலக்குகளை தெளிவாக தாக்க முடியும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிறப்பு அம்சம். இது தவிர இந்தியா சூர்யாஸ்திரா அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பையும் இந்த இராணுவ பேரணியில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த சூர்யாஸ்திராவும் முழுக்க இந்தியாவிலேயே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு. இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிவர்சல் லான்ச்சிங் பேட் அப்படிங்கிறாங்க. இதில் பல்வேறு தரப்பட்ட வகையான ஏவுகணைகளை இதன் மூலம் ஏவி எதிரி இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர DRDO ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்தையும் இந்த இராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, LRASM, அதாவது லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல் அப்படிங்கிற ஒரு புதிய ஏவுகணையை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஏவுகணையை இதுவரைக்கும் இந்திய இராணுவம் வெளி உலகுக்கு அறிவிக்கவே இல்லை. முதல் முறையாக இந்த இராணுவ அணிவகுப்பில் இந்திய இராணுவம் இதை காட்சிப்படுத்தி இருந்தது. இது தவிர ஹிம் யோதா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒட்டகத்தல் மீதான ஒரு படைப்பிரிவு, அதே போல் இந்திய இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பைரவ் என்கிற புதிய படைப்பிரிவு, அதே போல் உள்நாட்டு நாய் இனங்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு படைப்பிரிவு, இப்படி எல்லாத்தையுமே இந்திய இராணுவம் காட்சிப்படுத்தி இருந்தது. இது மட்டும் இல்லை, அமெரிக்காவிடமிருந்து வாங்கி இருந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர், ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட ரஃபேல், அதே போல் தேஜஸ் விமானங்கள், இதையுமே இந்திய இராணுவம் காட்சிப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இது தவிர இந்த குடியரசு தின விழாவில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. அது என்ன அப்படின்னா, லூட்டினன்ட் கேலனல் கட்டேஜ் ஆதித்ய ஸ்ரீகுமார், இவர் ஒரு 21 பாரா SF ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை சேர்ந்தவர். இவருக்கு ஷௌரிய சக்ரா அவார்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏன் அப்படின்னா, இவர் யார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். இதையும் நம்ம வெளி உலகத்துக்கு இன்றைக்கு இந்தியா வெளிக்காட்டி விட்டது. அதாவது என்னென்னா, கடந்த 2025 ஜூலை மாதம் இந்தியா மியான்மர் எல்லையில் திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடந்த ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் தலைவர்களுடைய அந்த சந்திப்பு கூட்டத்தை இந்தியா தாக்கி அழித்தது. இதில் அந்த பயங்கரவாத பிரிவை சேர்ந்த 9 தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. இது அப்போதைக்கு ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்தது. ஆனால் அப்போ இந்திய இராணுவம் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இந்திய இராணுவம் இதை அந்த தீவிரவாத அமைப்புகளும் சரி, மியான்மரில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, இது இந்திய இராணுவம் நடத்தின ஒரு சர்ஜிக்கல் தாக்குதல் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்பெல்லாம் இந்திய இராணுவம் மௌனமாக இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த சர்ஜிக்கல் தாக்குதலை வடிவமைத்து லீட் பண்ணி நடத்தின ஆதித்ய ஸ்ரீகுமாருக்கு தான் இந்த ஷௌரிய சக்ரா விருதை அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்தியா பாகிஸ்தானில் நடத்தின ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதல் போலவே ஏற்கனவே நாங்கள் மியான்மர்லையும் ஒரு சர்ஜிக்கல் தாக்குதலை நடத்தி இருக்கோம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது. இந்த மியான்மரில் நடந்த இந்த சர்ஜிக்கல் தாக்குதலின் போது
இந்திய இராணுவம் மியான்மர் எல்லைக்குள்ளே போய் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஆனால் இதை எப்படி மியான்மர் இராணுவம் அனுமதிச்சுது அப்படின்னா, அங்கே தான் ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரதமர் மோடி கடந்த காலங்களில் மியான்மர் அரசனுடைய போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம், அதாவது தேவைப்பட்டால் இந்திய இராணுவம் மியான்மர் எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சி அந்த ஆன்டி எலிமெண்ட்ஸை தாக்கி அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் தான் இந்த தாக்குதலின் போது இந்தியாவுக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தது. அதை தான் இந்திய இராணுவம் செய்து முடித்துள்ளது. இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த CHPM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இராணுவ ஆராய்ச்சி மையம் இவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா முழுக்க தன்னுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியை காண்பிச்சதுனால ஒரு கட்டத்தில் வேற வழியே இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவம் சரணடையும் நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முதல்ல பாகிஸ்தான் இராணுவம் ஒரு சிறிய அப்பர் ஹேண்ட் எடுத்தாலும் இந்திய விமானப்படையினுடைய அந்த கோஆர்டினேட்டட் அட்டாக் மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 விமான தளங்களை கிட்டத்தட்ட 90% இந்திய விமானப்படை தாக்கி அழிச்சிருச்சு. இதனால் வேற வழியே இல்லாமல் இந்த போரிலிருந்து பாகிஸ்தான் பின்வாங்குவதாக அறிவித்தது. இதை தான் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த அந்த பத்திரிகை மற்றும் இராணுவ ஆராய்ச்சி நிறுவனம் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆக நாட்டினுடைய 77வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு இந்திய இராணுவம் பற்றிய இந்த செய்திகள்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்லை, வெளி உலகத்திற்கு இது ஒரு பெரிய பிரமிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.